மாட்டாருடா. நம்ம வந்து அவர் என்ன நினைப்பாருன்னா, இது வந்து தப்பான விஷயம் கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றாரு, நம்மகிட்ட இருக்க சில விஷயம் பண்றோம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஓகே. வந்து வேற அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் தானே உருவாக்கும். ஸோ அது வந்து அந்த மாரி பண்றது அது வந்து அவர பொறுத்த மட்டும் தப்பான விஷயமா நினைப்பாரு. தப்புன்னா, அதான் நான் சொல்றது தானடா. எல்லார்னாலயும் எல்லாம் ம். பேலன்ஸ் பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பா. ஸோ அதனால நம்மகிட்ட இருக்க நம்ம வச்சுக்கலாம், ஹேப்பியா இருக்கலாம். அத ஏன் மத்தவங்ககிட்ட காட்டி அவங்கள கஷ்டப்படுத்தணும்? நல்ல விதமா எடுக்கிறவங்க எடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து நம்ம அவங்ககிட்ட இல்லன்னா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அது எதுக்குன்னு யோசிப்பாரு. அது கரெக்ட் தான். பட் சரி ஓகே. நான் வந்து சின்ன சின்ன இது நம்மளோட ஹேப்பினஸ்க்காக நான் சில ஆ. விஷயம் ஷேர் பண்ணுவேன். ஓகே மேம். இப்போ வந்து மேரேஜ் லைஃப்ல சார் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களா? இது பண்ணக்கூடாது, அங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. இதுவரைக்கும் அந்த மாரி சொன்னதே இல்லடா. அவர்ட்ட சொன்னதே பிரச்சனையே இல்லையா? அதுதான்டா. என்ன ஓகே. எதுவுமே நோ சொல்ல மாட்டாரு. ஆ. இப்ப நான் சொன்னேன், "நான் இப்ப நாளைலருந்து ஷூட்டுக்கு போறேன்னு" ம், சொல்லிட்டு கூட ம். அவர் வந்து, "உன்னால பாப்பாவ மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா, நீ போன்னு தான் சொல்லுவாரு." அது மாரி அவர் நோன்னு எதுக்குமே சொன்னது கிடையாது. அவர் வந்து, "நீ ஹேப்பியா உனக்கு என்ன படுதோ அத செய். உனக்கு இது ஹேப்பியா இது பண்ணா உனக்கு ஹேப்பின்னா அத பண்ணு." அப்படின்னு சொல்ற மாரி ஒரு கேரக்டர். ஓகே. நோ, வேண்டாம், அந்த சந்தேகப்படுறது அந்த மாரி ஒரு கேரக்டர் அவர் கிடையாது. டோட்டலா ஒரு பக்கா ஜென்யூனான ஒரு பெர்சன்.